புதுசா வந்திருக்க லேபர் லா உங்க டேக் ஹோம் சேலரிய கம்மி பண்ணிருக்கு. ஆனா அது உங்களுக்கு லாஸ் இல்ல கெயின் தான். இந்த புது அப்டேட்னால வேற என்னெல்லாம் மாறி இருக்குன்னு டீடைல்டா சொல்றேன். இந்த ரீல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி லேபர் லாஸ் பத்தி ரெகுலர் லீகல் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபார்மலைசேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது இனிமேல் கம்பெனிஸ் உங்களை ரெக்ரூட் பண்ணும்போது கம்பல்சரியா ஆஃபர் லெட்டர்ஸ் கொடுக்கணுங்க. இதனால டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் ஆகுறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டியும் இருக்கும். அண்ட் இது எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்டரியும் ப்ராப்பரா ட்ராக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது சோஷியல் செக்யூரிட்டி கவரேஜ். கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் வர்க்கர்ஸ்க்கும் இனிமேல் பிஎஃப், கிராஜுட்டி, இன்சூரன்ஸ் மாதிரியான சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுதுங்க. மூணாவது மினிமம் வேஜஸ். அதாவது ஒரு செக்டர்ல ஒர்க் பண்ணும்போது குறைந்தபட்சமா இவ்ளோ சம்பளமாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செட் பண்றது. பழைய லா படி பாத்தீங்கன்னா ஸ்கெட்யூல்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த மினிமம் வேஜஸ் ரூல் அப்ளை ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இனிமேல் இத ஒரு ஸ்டாட்யூட்டரி ரைட்டா மாத்திட்டாங்க. சோ எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் இந்த மினிமம் வேஜஸ் ரூல்ங்கிறது அப்ளை ஆகுங்க. நாலாவது பிரிவென்டிவ் ஹெல்த் கேர். 40 வயசுக்கு மேல உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரீ ஹெல்த் செக்அப் கம்பெனியோட காசுல கண்டிப்பா கொடுக்கணுங்க. அஞ்சாவது டைம்லி வேஜஸ். மாசத்துல கண்டிப்பா 7ஆம் தேதிக்குள்ள உங்களோட சம்பளம் உங்களுக்கு வந்துடணும். ஒருவேளை வரலனா நீங்க தாராளமா கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆறாவது விமன் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். இனிமேல் எல்லா விமென்ஸும் அவங்களோட சம்மதத்தோட நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ண முடியுங்க. அவங்களுக்கு தேவையான ப்ராப்பர் சேஃப்டி மெஷர்ஸ் கண்டிப்பா எம்ப்ளாயர்ஸ் அமைச்சு கொடுக்கணுங்க. ஏழாவது விஷயம் இஎஸ்ஐசி கவரேஜ். பழைய லா படி பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ்ங்கிறது நோட்டிஃபைட் ஏரியாஸ்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் சில ஸ்பெசிபிக் எம்ப்ளாய்மெண்ட்ஸ்ல இன்வால்வ் ஆனவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இனிமேல் அப்படியெல்லாம் இல்லைங்க. பேன் இந்தியால நீங்க எங்க வேணா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் இந்த இஎஸ்ஐசி கவரேஜ் வரப்போகுது. எட்டாவது விஷயம் ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாயிஸும் இனிமேல் ஒரு வருஷத்திலேயே கிராச்சுவிட்டிக்கு எலிஜிபிளுங்க. பழைய லா படி பாத்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாயிஸ் அதாவது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வந்து 5 வருஷமாச்சும் ஒர்க் பண்ணிருந்தாதான் அவங்களுக்கு கிராச்சுவிட்டி கிடைக்கும். ஆனா புது லா படி இனிமேல் அவங்க ஒரு வருஷம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணிருந்தாலே அவங்க கிராச்சுவிட்டிக்கு எலிஜிபிளுங்க. ஒன்பதாவது விஷயம் ஈக்குவல் பே. ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாயிஸ்க்கும் இனிமேல் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளவு பே கொடுக்கறாங்களோ அதுக்கு ஈக்குவலான பே கிடைக்க போகுதுங்க. 10வது விஷயம் ஈக்குவல் பெனிஃபிட்ஸ். ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு கிடைக்கிற லீவ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், கிராச்சுவிட்டி, இன்சூரன்ஸ்னு எல்லாமே இனிமேல் ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்க்கும் கிடைக்க போகுதுங்க. 11th விஷயம் பாத்தீங்கன்னா பேசிக் salary. நவம்பர் 21ஆம் தேதியில இருந்து உங்களோட பேசிக் salary 50% ஆஃப் யுவர் சிடிசி மாற போகுதுங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா பல எம்ப்ளாயர்ஸ் 30 to 40% தான் உங்களோட பேசிக் பேயா கொடுத்துட்டு இருந்தாங்க. மீதி எல்லாத்தையும் அலவன்ஸா கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு காரணம் அவங்களோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கணும்ங்கிறதுக்காக. ஏன்னா பிஎஃப், கிராச்சுவிட்டி, என்பிஎஸ்னு எல்லாத்தையுமே பேசிக் பேல இருந்தா கால்குலேட் பண்ணுவாங்க. சோ எம்ப்ளாயர் சைட் கான்ட்ரிபியூஷனை கம்மி பண்றதுக்காக பேசிக் பேல கம்மி பண்ணிட்டு அலவன்ஸா நிறைய விஷயத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இனிமேல் அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா உங்க பேசிக் பே இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்க சைடுல இருந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகும். சோ உங்களோட மந்த்லி salary கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் salary வாங்குறீங்க. அதுல உங்களோட பேசிக் பே 50% அதாவது 50,000னா உங்களோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் அந்த 50,000ல 12%. அப்படி பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 6,000 ரூபாய் உங்க பிஎஃப் கான்ட்ரிபியூஷனுக்கு போகுங்க. ஆனா இதுக்கு முன்னாடி உங்களோட பேசிக் பே 40% வச்சு கால்குலேட் பண்ணிருப்பாங்க. அப்போ 12% போட்டா 4,800 ரூபாய் தான் போயிருக்கும். இதுல டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1,200 ரூபாய். சோ இந்த 1,200 ரூபாய் உங்க மாச சம்பளத்துல கம்மியா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதே கால்குலேஷன் தான் உங்களோட என்பிஎஸ் அண்ட் கிராச்சுவிட்டி கால்குலேஷனுக்கு ஹையர் பேசிக் பேல இருந்து எடுக்க போறாங்க. இதனால பாத்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் சேவிங்ஸ் அதிகமாக போகுது. சோ அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்க கம்பெனி உங்களோட பிரசன்ட் சிடிசியை இன்க்ரீஸ் பண்ணாத வரை உங்க டேக் ஹோம் salary கம்மி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நீங்க உங்க ஹெச்ஆர் கிட்ட கனெக்ட் பண்ணி உங்க கம்பெனி இவ்ளோ நாள் எவ்ளோ பேசிக் பே அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் டைம் உங்க salary slip வரும்போது ப்ராப்பரா கால்குலேட் பண்ணி உங்களால வெரிஃபையும் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க.